கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. திருப்பாடல் 118, 22, 23. அதே திருப்பாடல் இந்த நற்செய்தியிலும் இடம்பெற்றிருக்கின்றது. கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்ட கல்லை அந்த கட்டிடத்திற்கு அடித்தளமாக மிக முக்கியமான ஒரு மூளைக்கல்லாக மாற்றி இருக்கின்றார் கடவுள். அது வெறுமனே நிகழவில்லை, மாறாக அது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, அது கடவுளால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. எல்லோருடைய கண்களுக்கும் அது வியப்பாக இருக்கின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் புனித அந்தோனியார் நம்மை போன்று ஒரு சாதாரண மனிதராக பிறந்தவர் தான். செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர், நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக பிறந்தவர் தான். அப்படி ஒரு சாதாரண மனிதராக பிறந்தவர் எப்படி எல்லோருடைய கண்களும் வியப்பாக இருக்கின்ற அளவிற்கு எல்லோரும் அவரை பார்த்து எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு புதுமைகள் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் கடவுள், எப்படி இவரால் மட்டும் இந்த அளவிற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடிகின்றது என்று எல்லோருடைய கண்களும் வியப்படைகின்ற அளவிற்கு கடவுள் புனித அந்தோனியாரை உயர்த்தி இருக்கின்றார். யார் யாரெல்லாம் கடவுளிடத்தில் அன்பு வைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கடவுளிடத்தில் தஞ்சம் புகுகிறார்களோ அவர்கள் அனைவரையுமே கடவுள் உயர்த்துவார். அவர்கள் அனைவரையுமே கடவுள் மற்றவர்களுடைய கண்களுக்கு வியப்பாக மாற்றுவார். புனித அந்தோனியுடைய வாழ்வை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும். ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக பிறந்த அவர் சிறு வயதிலேயே குருவாக வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. எனவே அவர் என்ன செய்கின்றார்? அகஸ்தினார் சபையிலே முதலிலே குருவாக வேண்டும் என்பதற்காக என்று சேருகின்றார். சேர்ந்த பிறகு அவர் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஆனால் புனித அந்தோனியாருக்கு குருவாவதற்கு முன்பாகவே என்ன எண்ணம் இருந்தது என்றால், குருவான பிறகு ஒரு வேத சாட்சியாக மரிக்க வேண்டும். சாதாரணமாக எல்லார் மனிதரும் இறப்பது போல இறப்பது அவருடைய விருப்பம் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவுக்காக மறை சாட்சியாக கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு பாருங்க எப்படிப்பட்ட எண்ணம் என்று. கடவுளுக்கு பணி செய்வது மட்டும் அவருடைய எண்ணமாக அல்ல, கடவுளுக்கு பணி செய்து அந்த பணி செய்கின்ற பொழுது இறப்பு நேர்ந்தால் அதை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் குருமடத்திலே சேர்ந்திருக்கின்றார். ஆனால் அகஸ்தினார் சபையிலே சேர்ந்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைப்பது என்பது அரிதானதாக அவர் நினைக்கின்றார். அகஸ்தினார் சபையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, மறை சாட்சியை மறைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாகின்றது. எப்பொழுது என்றால், பிரான்சிஸ்கன் சபையிலே இருந்த ஒரு 4 குருக்கள் மொரோக்கோ என்ற ஒரு நகரிலே அங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். வேத சாட்சிகளாக அந்த குருக்கள் அங்கே மரிக்கிறார்கள். இதை பார்த்த உடனேயே, இதை கேள்விப்பட்ட உடனேயே புனித அந்தோனியார் என்ன செய்கின்றார்? உடனடியாக அந்த சபையிலே சேர்ந்து அந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களுக்கு பணிவிடை செய்து அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். எத்தனை பேர் நம்ம அதெல்லாம் பண்ண ரெடியா இருப்போம் சொல்லுங்க? எங்கேயாவது போனா உங்களை கொண்டுடுவாங்கன்னு தெரிஞ்ச நம்ம போவோமா முதல்ல? ஆனா இவர் கேள்விப்பட்டவுடன் என்ன பண்றாரு? நான் அங்கதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சபையை மாற்றுகின்றார். அகஸ்தினார் சபையிலிருந்து அவர் பிரான்சிஸ்கன் சபைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார். பிரான்சிஸ்கன் சபைக்கு மாற்றிய பிறகு அவர் என்ன பண்றாரு? அங்க போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. பர்மிஷன்லாம் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு கப்பல்ல பயணம் செய்கின்ற பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். கடவுளுடைய திட்டம் வேறாக இருந்தது. கடவுளுடைய திட்டம் அவர் உடனடியாக வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. அதனால என்ன பண்றாரு? உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே அந்த கப்பல் மீண்டும் வருகின்றது. அவர் அந்த இடத்திற்கு செல்லவில்லை. பிறகு ஒரு சாதாரண ஒரு குருவாக தனது பணியை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆனால் புனித அந்தோனியாருக்கு சிறு வயது முதலே நற்கருணை மீது ஆழ்ந்த ஒரு பற்று இருந்து கொண்டிருந்தது, ஆழ்ந்த அன்பு இருந்தது.
எப்படி அவருக்கு இவ்வளவு அதிசயங்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் கிடைத்தது என்றால் அந்த நற்கருணையில் தான். அந்த நற்கருணை மீது அவருக்கு தீராத அன்பும் தீராத பாசமும் தீராத பற்றும் எரிந்து கொண்டே இருந்தது அவருடைய உள்ளத்திலே. அவர் குருமடத்தில் இருந்த பொழுது அவர் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். கார்டன்ல தோட்ட வேலை, எல்லா குருமடத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் செய்யற ஒரு வேலை தான். அது சிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, ஃபாதர் ஆனாலும் சரி, அங்க இருக்கிற வேலையில செய்யணும். அந்த மாதிரி ஒரு நாள் புனித அந்தோனியார் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்ல கோவில்ல திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவர் இங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் இவருடைய முழு கவனம் ஃபுல்லா எங்க திருப்பலியில தான் இருக்குது. ஆனா நமக்கு எப்படி, திருப்பலிக்கு வந்த பிறகும் திருப்பலி நடந்துட்டு இருந்தாலும் நம்ம முழு கவனம் வீட்டில் தான் இருக்கும். பீரோவில் என்ன வச்சுட்டு வந்தோம், சிலிண்டர் ஆஃப் பண்ணி விட்டோமா இல்லையா, வீட்டுக்கு போனோன்னு என்ன சமைக்கணும், என்ன செய்யணும், வீட்டுக்காரர் வந்துட்டாரா இல்லையா, இல்லை என்ன வீட்டுக்காரங்க இருந்தாருனாக்க இங்கே பூசை முடிச்சுட்டு போனோன்னு என்ன செய்ய போறேன்னு நமக்கு முழுசா அப்படியே இருக்கும். ஆனால் அந்தோனியாருக்கு அப்படி கிடையாது. கார்டனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, கோயிலில் என்ன நடந்துட்டு இருக்குது, அங்கே என் ஆண்டவரை இப்பொழுது அங்கே இறங்கி வர போறாருன்னு கோயில்ல தான் முழு கவனமும் அங்கதான் இருக்கு. நீங்க உண்மை சொல்லுங்க, இங்க உட்காந்துட்டு எத்தனை பேர் கோயில்ல இப்ப கவனத்தோட இருக்கிறீங்க? அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியும், ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் கவனத்தோட இருக்கிறீங்கன்னு. எத்தனை பேருடைய மைண்ட் அங்கங்கன்னு சுத்திட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். ஒன்றும் பெருசாலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாதர்ஸுக்கு நின்று பார்க்கும்போதே தெரியும். பங்கு தந்தினா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர்லாம் பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிருவார். ஆமாம். ஆனால் அவர் அங்கே உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அதை யோசிக்கிறார். கடைசி என்ன நடக்குது தெரியுமா? அந்த எழுந்தேற்ற நேரத்தின் பொழுது வசீகர வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு எழுந்தேற்ற நேரத்தின் பொழுது குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் தூக்கி காட்டுகின்றார். அந்த நேரத்தில் புனித அந்தோனியார் வேலை செஞ்சுட்டு இருக்கிற என்ன பண்றாரு, அந்த கார்டன்ல அந்த வேலையை விட்டுட்டு முழந்தாள் படியிட்டு அங்கேயே முழந்தாள் படியிட்டு அந்த கோவிலை நோக்கி கைகளை குப்பி ஜெபிக்கிறார். ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த அற்புதம் நிகழ்கின்றது. அவருக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே மறைஞ்சு போகுது. அவருக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் மறைஞ்சு போயிட்டு அந்த குருவானவரும் அவர் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அப்பமும் அந்த ரசக்கிண்ணமும் மட்டும் புனித அந்தோனியாருக்கு தெரிகின்றது. அவர் அங்கேயே மண்டியிட்டு வணங்குகின்றார். இவ்வாறு தன்னுடைய சிறு வயது முதலேயே அந்த நற்கருணை மீது ஆழ்ந்த அன்பு வைத்திருந்ததால் கடவுள் அவரை அப்பொழுதே ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பெற்ற பிறகு ஒரு நாள் கூட அந்தோனியார் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற தலைகணத்தோடு அவர் இருந்ததே கிடையாது. அவர் எப்பொழுதுமே ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறு வயதிலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் கூட ஒரு முறை கூட அவர் தன்னுடைய சுப்பீரியர் அல்லது தனக்கு மேலாக இருக்கின்ற குருக்களுக்கு எதிராக அவர் பேசியதே கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவர் எப்பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக மாறினார். அதுவரையில் அவர் எங்கே இருந்தார்? அதுவரையில் சாதாரண பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற குருவான பிறகும் கூட அந்த வீடுகளில் இருக்கின்ற தாங்கள் தங்கியிருக்கின்ற இல்லத்தில் இருக்கின்ற சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதுவரையில் அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய மகானாகவோ மிகப்பெரிய பேச்சாளராகவோ மறை வல்லுநராகவோ தன்னை அவர் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் கடவுள் அவரை உயர்த்துகின்றார். அது வரைக்கும் பார்க்கிறாரு எவ்வளவு தாழ்ச்சியோட இருந்துகிட்டே இருக்கிறான், நம்ம எவ்வளவு வரங்களை கொடுக்கிறோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு கூட இவர் என்ன பண்றாரு, அமைதியாக இருக்கிறார், ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு கடைசி என்ன நிகழ்கின்றது, அந்த அவர் தங்கியிருந்த அந்த குருமடத்திலே குரு பட்டம் நிகழ இருக்கின்றது. அந்த குரு பட்டத்திற்கு மறையுரை ஆற்ற வர வேண்டிய குருவானவர் அன்று அவர் வரவில்லை. கடைசி நேரத்தில் வராமல் போய்விடுகின்றார். உடனே எல்லாரும் பார்க்கறாங்க என்ன பண்றது, இப்ப யாரு மறையுரை ஆற்ற சொல்லலாம், யாரு மறைவுரை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த நேரத்துல தான் இப்படி அந்தோனியார் ஞாபகமே வராரு. அது வரைக்கும் யாருக்கும் அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் ஞாபகமே வராரு. அந்தோனியார்ட்ட கேட்கறாங்க போயிட்டு, இன்னைக்கு நீ வந்து மறைவுரை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்தோனியார் தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். சரி, நான் இன்னைக்கு மறைவுரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த குருப்பட்ட நிகழ்வின் பொழுது புனித அந்தோனியார் மறையுரை ஆற்றுகின்றார். முதன்முறையாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதனாக ஒரு குருவாக வந்து அங்கே மறையுரை ஆற்றுகின்றார். அந்த மறையுரை கேட்டு அங்கு வந்திருந்த அனைத்து குருக்களும் அங்கிருந்த எல்லா மக்களும் வியப்பில் ஆழுகிறார்கள். எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம், எப்படி இந்த அளவிற்கு மறையுண்மைகளை எடுத்து இவர் போதிக்கின்றார், எங்கிருந்து இவருக்கு இத்தனை ஆற்றல் கிடைத்தது,
எப்படி இவர் இவ்வளவு ஆசீர்வாதம் மிக்கவராக இருக்கின்றார் என்று எல்லோரும் வியக்கின்றார்கள். அதை தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்ட கல்லை கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அதுவரைக்கும் அவர் ஒரு ஓரமா சாதாரண மனிதராக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் பிரபலமாகவே மாறுகின்றார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பேச்சாற்றலை கேட்பதற்கு, மறைவுரை கேட்பதற்கு மக்கள் பெருந்தரலாக சென்று கூடிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி இருந்தும் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு தாழ்ச்சி நிறைந்த மனிதராகவே வாழ்ந்தார். அவர் எப்பொழுதுமே அந்த நற்கருணையின் மீது இருந்த அந்த அன்பை அவர் ஒருபோதும் விட்டதே கிடையாது. தன்னுடைய முழு சக்தியையும் முழு ஆற்றலையும் தான் செய்யக்கூடிய எல்லா வல்ல செயல்களுக்கான சக்தியையும் அவர் பெற்றது எல்லாமே நற்கருணையில் இருந்துதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பலியில் இருந்துதான் அவர் எல்லா ஆற்றலையும் பெற்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித அந்தோனியார் காலத்திலே அந்தோனியார் ஒரு நகருக்கு மறைவுரையாற்ற செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த இடத்தில் இருந்த ஒரு பணக்காரன் இந்த நற்கருணையின் மீது அவனுக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் நம்ம கேள்விப்பட்ட கதை தான். அவனுக்கு பெருசா அந்த நற்கருணை மீது நம்பிக்கை கிடையாது. இவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் அந்த மனிதன் இருக்கின்றான். ஒவ்வொரு முறையும் அந்தோனியார் அங்கே போயிட்டு அங்க மறைவுரை ஆற்றுகின்ற பொழுதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். கடைசியாக அந்த மனிதன் அந்தோனியார் இடத்துல வருகின்றான். அவன் நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிடையாது அப்படின்னு சொல்றான். அதன் பிறகு அந்தோனியார் சொல்றாரு, எல்லா ஆண்டவர் இயேசு உண்மையாலுமே நற்கருணையில இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். உடனே ரெண்டு பேருக்கு நடுவுல அங்க அந்த பேச்சுவார்த்தை போது அப்ப அந்த பணக்காரனே சொல்றான், சரி நம்ம ஒரு போட்டி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதையை 3 நாள் பட்டினி போடுவோம். அந்த கழுதைக்கு ரொம்ப அதிகமா பசி வர அளவுக்கு அந்த கழுதையை வச்சிருப்போம். அதன் பிறகு நீங்க சொல்ற மாதிரி நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நற்கருணையை கொண்டு நீங்கள் அந்த கழுதைக்கு முன்பாக வையுங்கள். அதே நேரத்திலே நான் ஒருபுறம் அந்த கழுதைக்கு தேவையான பசியில் இருக்கிற கழுதைக்கு தேவையான உணவுப் பொருட்களை நான் வைக்கிறேன். அந்த கழுதை முதல்ல என்ன செய்யுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் அந்தோனியார் இடத்திலே சவால் விடுகிறார். அந்தோனியார் சொல்றார், சரி ஓகேப்பா நீ சொல்ற மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த நாள் வருகிறது. அந்த கழுதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே அங்க ஒரு பக்கத்துல புல் கட்ட அந்த உணவுப் பொருட்களை வச்சிடறாங்க. அந்தோனியாரு அந்த நற்கருணையில் இருக்கின்ற நற்கருணையை கொண்டு அங்க நிற்கிறார். நின்ன உடனே அந்த கழுதையை அவுத்து விட்டுறாங்க. அந்த கழுதை நேரா நற்கருணைக்கு முன்பாக சென்று அங்கேயே மண்டியிடுகிறது. அங்கேயே மண்டியிட்டு அப்படியே இருந்தது. அந்த உணவுப் பொருள் பக்கம் அது போகவே கிடையாது. அவ்வளவு பசியாக இருந்தாலும் அந்த கழுதைக்கு கூட தெரிந்திருக்கிறது ஆண்டவர் தான் உண்மையானவர் என்று. அது தீராத ஆன்மீக பசியால் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணைக்கு முன்பாக அங்கேயே மண்டியிட்டு விட்டது. அந்த பொருள் பக்கமோ அல்லது உணவுப் பொருள் பக்கமோ அது போகவே கிடையாது. அதன் பிறகு அந்த மனிதன் நம்புகின்றான். இவ்வாறு இந்த நற்கருணை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே இந்த நற்கருணை இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கும் வகையிலே புனித அந்தோனியார் நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார். ஒரு முறை நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மனிதனுக்கு புனித அந்தோனியார் என்ன செய்கின்றார், நற்கருணை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார். அந்த நற்கருணை கொண்டு போய் அந்த நோய்வாய்ப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று. அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே திடீரென அந்த நற்கருணையானது ஒரு பாலத்து வழியா போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்த உடனே தண்ணீரில் கூட அந்த அப்பம் விழவில்லை. தண்ணீரில் விழுவதற்கு முன்பாக அங்கிருந்து ஒரு மீனானது அதை பிடித்துக் கொண்டிருந்தது என்று நமக்கு அவருடைய வரலாற்று குறிப்புகளிலே சொல்லப்படுகின்றது. பிறகு அந்தோனியார் அதை எடுத்துக்கொண்டதாகவும் அதை கொண்டு சென்று பிறகு அந்த மனிதனுக்கு கொடுத்து அவன் நலம் பெற்றதாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நற்கருணையை மையப்படுத்தி புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் ஏராளமான புதுமைகளை செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அத்தனை புதுமைகள் செய்ததற்கு காரணமாக அமைந்ததும் அதே நற்கருணை ஆண்டவர், அதே திருப்பலி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் திருப்பலிக்கும் நற்கருணைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். திருப்பாடல் 34:8 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை நல்லவர். அதில் இனியவர் சொல்லியிருக்கும். சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று. யார் யாரெல்லாம் ஆண்டவரை சுவைத்திருக்கிறார்களோ அவர் எத்துணை இனியவர் என்று அவர்களாலும் இதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். ஆண்டவரை சுவைத்திருந்தால் நான் ஏன் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த கேள்வி ஒருபோதும் ஒருவர் கூட எழுப்ப மாட்டார்.
நான் திருப்பலிக்கு செல்வேன், என் ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் சுவைக்க வேண்டும், அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார், அவருடைய நன்மைத்தனத்தை நான் சுவைக்க வேண்டும், அவருடைய அருளை நான் சுவைக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்று நிச்சயமாக கோவிலுக்கு ஓடோடி வருவார்கள். நாம் அதை சுவைத்து பார்க்கவில்லை. இன்னும் ஆண்டவர் இத்தனை இனியவர் என்று சுவைத்து பார்க்காமல் இருப்பதால் தான் நம்மால் இந்த திருப்பலியிலும் நற்கருணையிலும் நம்மால் அதிக அன்பு செலுத்த முடிவதில்லை. ஆனால் புனித பவுலடியார் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனங்களில் இருந்து நாம் பார்க்கின்றோம். புனித பவுலடியார் அனைவருக்கும் எச்சரிக்கை ஒன்றை கொடுக்கின்றார். நீங்கள் இந்த அப்பத்தை உண்ணும் பொழுதும் இந்த ரசத்தில் பருகுகின்ற பொழுதும் இது ஆண்டவருடைய உடல் என்றும் ஆண்டவருடைய ரத்தம் என்றும் உணராமல் நீங்கள் இதை உட்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே தண்டனை தீர்ப்பை வர வைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். பிறகு தொடர்ந்து அந்த 30வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதனால் தான் உங்களிலே பல பேர் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் உடல் நலமற்றவர்களாகவும் ஏன் இறந்தே போய்விட்டார்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் சொல்லுகின்றார், நாம் நம்மையே சோதித்து ஆராய்ந்த பிறகு இந்த ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய உடலையும் நாம் உட்கொள்ளுகின்றோம் என்றால் நாம் ஆசீர்வாதம் பெறுவோம் என்றும் சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக பிறந்து இவ்வளவு அற்புதங்களை அதிசயம் செய்யக்கூடிய புனித அந்தோனியார் பெற்றிருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் நற்கருணை ஆண்டவர். அவர் பெற்ற எல்லா ஆற்றலும் எல்லா ஆசீர்வாதங்களும் நற்கருணையிலிருந்து பெற்றுக்கொண்டார். அதை மக்களுக்கு கொடுத்தார். இன்று நாம் இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது அதே நற்கருணை ஆண்டவர் நமக்கும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாமும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆமீன்.